Hello everyone, welcome to Schwein Phone. நான் உங்கள் ஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வண்டர் உமனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டர் உமன் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்க ஒரு சூப்பர் ஹீரோயின். ஸோ வண்டர் உமன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ வண்டர் உமன் கேரக்டர் வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மோல்டன் மார்ஸ்டன்ற ஒருத்தர் தான். ஸோ வண்டர் உமன் கேரக்டர் வந்து 1941 முதல்ல வந்து டிசி காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வண்டர் உமனை பற்றி சொல்ல போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் கேரக்டருடைய கிரியேட்டர் வில்லியம் மோல்டன் மார்ஸ்டன் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவர் தான் லை டிடெக்டர், அதாவது பொய் சொன்னால் கண்டுபிடிக்கக்கூடிய மிஷினை வந்து உருவாக்குனவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்டர் ஆஸ் வெல் ஆஸ் வண்டர் உமன் கேரக்டரை உருவாக்குனவரும் கூட. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எக்கச்சக்கமாக வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில், அதாவது இந்த மாதிரி காமிக்ஸ் சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி வந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேல் சூப்பர் ஹீரோஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேப்டன் அமெரிக்கா, பேட்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரி வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் தான் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ சூப்பர் ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து சூப்பர் ஹீரோயின்லாம் வந்து அதிகமாக கேரக்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. ஆனால் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் சூப்பர் ஹீரோயின் கேரக்டர் வந்துருச்சுன்னா அது வந்து வண்டர் உமன் தான். வண்டர் உமன் கேரக்டர் வந்து 1941 வந்து வந்துருந்துச்சு. ஸோ அப்போ தான் வண்டர் உமன் தான் வந்து முதல் சூப்பர் ஹீரோயினாக வந்து இருந்திருந்தாங்க, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சூப்பர் ஹீரோயினாக வந்து இருந்திருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன்ற பேர் ஸோ எவ்வளோ ஃபேமஸ். ஸோ வண்டர் உமன் கேரக்டர்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரியும். அவங்க படம் பார்க்கலனாலும் கூட வண்டர் உமன் கேரக்டர்னாலே கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிற பேராக தான் வந்து வண்டர் உமன் அந்த பேரே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பேராக இருக்குது அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோடைய கிரியேட்டர் வில்லியம் மோல்டன் மார்ஸ்டர்னு சொல்லியிருந்தால அவர் வந்து என்ன நினச்சாருன்னா நம்ம வண்டர் உமன்ற பேர் கொடுக்குறதுக்கு பதில் சுப்ரேமான்ற ஒரு பேர் கொடுக்கலான்னு வந்து நினச்சிருந்தாரு. ஸோ இந்த சுப்ரேமான்றது எந்த லாங்குவேஜ் வேர்டுன்னெலாம் வந்து தெரியல, ஆனால் அந்த சூப்பர் அந்த மாதிரி ஒரு பேர் வந்து வருதில்ல. ஸோ அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியரான பவர் இருக்க மாதிரி அவர் யோசிச்சு மேபி சுப்ரேமான்ற பேர் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் கேரக்டரோடைய எடிட்டர், அதாவது இப்போ வந்து வில்லியம் மோல்டன் மார்ஸ்டன் வந்து ஜஸ்ட்டு வண்டர் உமன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கணும் அப்படின்ற ஐடியாவை தான் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர், ஒரு சூப்பர் ஹீரோ வந்து வரையணும்ல அந்த ஆர்டிஸ்ட், அந்த எடிட்டர் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த எடிட்டர் வந்து என்ன யோசிச்சார்னா சுப்ரேமான்ற ஒரு பேர் கொடுக்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குன்னு வந்து அவர் நினச்சாரு. ஸோ அதனால் இதுக்கு வண்டர் உமன்ற ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து அவர் ஜஸ்ட் ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து பிடிச்சிருந்துச்சு போல். ஸோ அதனால் வந்து வண்டர் உமன்ற பேர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த பேரே வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வண்டர் உமன் அந்த பேரே வந்து ரொம்ப ஃபேமஸான பேர். ஸோ இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், சுப்ரேமான்ற பேர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் வண்டர் உமன் இப்போ ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான பேராக தான் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கடைசி ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்து ஒன்று போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து படத்துலலாம் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க, அதுலேருந்து பவர்ஸ் வர மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக காமிக்ஸ் படி அந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து வண்டர் உமன் போட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து, அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுடைய பவரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு. ஸோ வண்டர் உமன் வந்து ஜியூஸோட டாட்டர்னு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது வண்டர் உமனுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பவர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மற்ற அமேசான்ஸ்க்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டர் உமன் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில பவர்ஸ் இருக்குன்னு அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குது, அவங்க ரொம்பவே வந்து ஸ்பெஷல்னு வந்து தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டர் உமன் கையில் அந்த சின்ன வயசில் அந்த பிரேஸ்லெட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பிரேஸ்லெட் எதுக்குன்னா அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிடையாதான், ஆனால் அவங்களுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானா. வண்டர் உமனுக்கு எக்கச்சக்க பவர்ஸ் இருக்குது. ஸோ வண்டர் உமன் 1984 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அதில் பறக்கிற பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட்டே வந்து இன்விசிபிள் ஆக்கிற மாதிரி பவர்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வண்டர் உமனுக்கு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கனால அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் வந்து காமிக்ஸில் வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா வண்டர் உமன் அவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட் வந்து எடுத்துட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் வந்து நிறைய சூப்பரான பவர்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியவே வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட் வந்து என்னதான் படத்தில் வந்து ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வெப்பன் மாதிரி காமிச்சிருந்தாலும் ஆக்சுவலி காமிக்ஸ் படி அது வந்து ஒரு வெப்பன் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி, அவங்க பவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து இருந்துச்சான். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.